ஹலோ இல்லத்தரசிகளே, டியூஸ்டே மினி விழா பார்க்கலாமா? இன்றைக்கி டியூஸ்டேங்கிறதுனால சந்தைக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். இங்கே செவ்வாய்க்கிழமை எப்போவுமே சந்தை இருக்கும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளுமே இங்கே சந்தை இருக்கும். நாங்கள் வந்து டியூஸ்டே சந்தைக்கு தான் எப்போவுமே போவோம். ஏன்னா அங்கே தான் வந்து காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸ்பேஸ் நிறையா இருக்கும், நல்லா பார்த்து வாங்கலாம். ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு நாங்கள் கிளம்பிட்டுருந்தோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால சாமிக்கு விளக்கேற்றிட்டு அப்புறமா சந்தைக்கு போகலான்னு சொல்லிட்டு சாமிக்கு தான் விளக்கேற்றிட்டு இருந்தேன். எப்போவுமே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை 2 நாளுமே நான் தவறாமல் விளக்கேற்றுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து வீட்டுக்கு நல்லது அப்படின்றதுனால செவ்வாய்க்கிழமை எப்போவுமே விளக்கேற்றுவேன். விளக்கேற்றிட்டு அப்புறமா ஹஸ்பண்ட் வந்தோடனே சந்தைக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். வியூ பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து எப்போவுமே ஈவினிங் டைமில் நல்லா காற்றோட்டமாக ஜிலு ஜிலுன்னு நல்லா இருக்கும். வியூ பார்க்கவே நல்லாயிருக்கும். அதனால எப்போவுமே ஒரு ரவுண்ட் வந்து ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போக சொல்லுவேன். தம்பி வந்து 9 மாதம் ஆகிடுச்சுன்றதுனால அவனே இன்றைக்கி சந்தைக்கு ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவன் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் சந்தைக்கு வரப்போகிறான். அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான், எப்படி அப்சர்வ் பண்ணுவான் அப்படின்னு பார்க்கணுங்கிறது ஒரே ஆர்வமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி சந்தைக்கு போன உடனே ஃபஸ்ட்டு காய் தான் வாங்குவேன். இன்றைக்கி வந்து காய் அதிகமாக வாங்கலை இந்த டைம். ஏன்னா வந்து போன வாரம் வாங்கின காயே இருந்ததுனால இன்றைக்கி வந்து காய் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். வெறும் கேரட், பீட்ரூட், எப்பயும் போல் பீன்ஸ் இது மாதிரி தான் வாங்கியிருந்தேன். வேறு எதுவுமே அதிகமாக வாங்கலை. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து சந்தை பலகாரம் இருக்கும். நீங்கள் வந்து சந்தை பலகாரம் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்போவுமே சந்தைக்கு போனால் பலகாரம் வாங்குவோம். அப்புறம் கீரை வாங்கியிருந்தேன். கீரை வந்து இன்றைக்கி வந்து ஒரு கட்டு தான் வாங்கியிருந்தேன். எப்பயும் 2 கட்டு கீரை வாங்குவோம். பட் இந்த வாட்டி ஒரு கட்டு கீரை தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் டொமேட்டோ வந்து இந்த வாட்டி வந்து 2 கிலோ வாங்கியிருந்தேன். எப்பயும் டொமேட்டோ வந்து 1 கிலோ தான் வாங்குவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து 2 கிலோ வாங்கியிருந்தேன். ஏன்னா நாங்கள் வாரத்தில் ஒரு 3 தடவையாவது எப்போவுமே தக்காளி சாப்பாடு இல்லை வந்து வெஜிடபிள் சாப்பாடு இந்த மாதிரி அதிகமாக செய்வேன். ஸோ அதனால் இந்த வாட்டி தக்காளி 2 கிலோ வாங்கிட்டு அப்புறம் பலகாரம் வந்து காலிஃப்ளவர் சில்லி வாங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் கிட்ட வந்து மாப்பு உடஞ்சி போச்சு. ஸோ மாப்பு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். சூப்பர் மார்க்கெட் போயிட்டு தம்பிக்கு சோப்பு, எனக்கு சோப்பு, அப்புறம் மாப்பு இதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி பார்த்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாப்பு வாங்குறேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு கூடையே ஃபில் பண்ணுறியேம்மா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் தேவையான எல்லாமே வாங்கிட்டு, ஏன்னா ஒரு டைம் கூட்டிகிட்டு போகும்போது என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லி அதுதான் பார்த்துட்ருந்தேன். காயெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் நான் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து வாங்கிட்டு வந்த பொருள்லாம் வந்து எங்கே எடுத்து வைக்கணுமோ அங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து மீஷோலேருந்து பாக்ஸ் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது. இது வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் குவாலிட்டி நல்லாயிருக்கு. வாங்கிட்டு அப்புறம் வந்து வாங்கியிருந்த சந்தை பலகாரத்தை அப்படியே சாப்பிட்டுட்டே தான் எடுத்து வச்சிட்ருந்தோம். இது வந்து ஸ்டோர் பாக்ஸில் எல்லாமே எடுத்து வச்சிடலாம், மளிகை பொருள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தேவையான மளிகை பொருள்லாம் மேலே எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ஸ்டோர் பாக்ஸில் தான் சேவ் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அதையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் நானும் வந்து வெளியே வந்து கிரில் சிக்கன் வாங்கியிருந்தோம். அது வச்சு மேகி வச்சு இன்றைக்கி சாப்பிட்டு டின்னரை முடிச்சிட்டோம். ஹலோ இல்லத்தரசிகளே, டியூஸ்டே மினி விழா பார்க்கலாமா? இன்றைக்கி டியூஸ்டேங்கிறதுனால சந்தைக்கு தான்